சுத்தி இருக்கிற அத்தனை கிராமங்கள்லயும் தர்மபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஒரு தனித்துவம் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிறவங்க. அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசையில ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா பாவம், அவருக்கு பிறவியில பார்வை இல்ல. உலகமே இருட்டுல இருந்தாலும் கூட அவருடைய மனசுல எப்பவுமே ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ராமையா யாரோட உதவியையும் எதிர்பார்க்காம அவருடைய வேலையை அவரே செஞ்சுக்கிட்டு 10 பேருக்கு நல்ல விஷயங்களை கத்து கொடுப்பாரு. அதே ஊருக்கு தான் பட்டணத்துல இருந்து வீரையா அப்படிங்கிற ஒரு பையன் வந்தான். அவனுக்கு திமிரு ரொம்ப அதிகம். கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற திமிரு அவனுக்குள்ள அதிகமாவே இருந்துச்சு. ஒரு நாள் ராமையா தாத்தா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு பனை ஓலையை வச்சு பாய் பின்னிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ரங்கையா அப்படிங்கிற அந்த ஊர் ஜமீன்தார் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. என்னய்யா ராமையா, உடம்புக்கு பரவாயில்லையா? இப்படி வெயில் அடிக்குது, ஆனா வெளியில உக்காந்து பாய பின்னிக்கிட்டு இருக்கியே. உடம்புக்கு என்ன ரங்கையா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த வெயில் என் மேல பட்டாதானே பகல் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்க குரலை கேட்டா ரொம்ப அசதியா இருக்கே. ரொம்ப தூரம் நடந்து வரீங்களா என்ன? உனக்கு கேட்குற அளவுக்கு காது இந்த ஊர்ல யாருக்குமே கேட்காது ராமையா. ஆமா ஆமா, இப்பதான் வயலை உழுதுட்டு வரேன். இந்த வருஷம் மழை நல்லா பெய்யும்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருந்தா போதும். கடவுளுக்கு நம்ம மேல எப்பவும் கருணை இருக்கும் ரங்கையா. ஆனா மனுஷனுக்கு தான் இன்னொரு மனுஷன் மேல கருணை இல்ல. நேத்து அந்த பட்டணத்து பையன் வீரையா இருக்கானே, என் குடிசைய தாண்டி போகும்போது யாரையோ பயங்கரமா திட்டிக்கிட்டு போனான். அவன் பேச்சுல கோவம்தான் தெளிவா தெரிஞ்சது. ஆமா ஆமா, அவன் பட்டணத்துல இருந்து இங்க வந்த பையன்தான். ஏதோ பட்டணத்துக்கு போய் 4 எழுத்து படிச்சிருக்கான். அவனுக்கு நம்ம கிராமம், நம்ம மனுஷங்க, இங்க இருக்கிற வழக்கம்னு எதுவும் பிடிக்கல. படிச்ச திமிரோ இல்ல வயசு இருக்குன்ற திமிரோ தெரியல. எதிர்க்க வர்ற மனுஷங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான். நேத்து சாயந்தரம் ஊர் பஞ்சாயத்துல கூட பெரியவங்கள மரியாதை இல்லாம தான் பேசனா. அப்படியா? கண்ணு இருந்தா உலகம் தெரியும், ஆனா குறை தெரியாது இல்லையா ரங்கையா? குறை தெரியணும்னா உள்ள ஒரு பார்வை இருக்கணும். அந்த பையனுக்கு அந்த பார்வை இல்லை போல. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பான். சரி ராமையா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு அமாவாசை, ராத்திரி இருட்டு பயங்கரமா இருக்கும். எங்கேயாவது போனா பார்த்து போ. எனக்கு அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே ஒன்று தானே ரங்கையா. எல்லாம் அந்த கடவுளோட கருணை. சரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. அமாவாசை அப்படிங்கறதுனால ஊரெல்லாம் இருட்டுல முழுகி போச்சு. அந்த காலத்துல தெருவிளக்கெல்லாம் எதுவும் இல்ல. யாராவது தெருவுல நடந்து போகணும்னா கையில ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு தான் நடந்து போகணும். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் ஆச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. வெளியில தெருவுல நாய் குடிக்கிற சத்தமும் ஆனைகளோட சத்தமும் தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. அந்த நேரத்துல தான் ராமையா அவரு வீட்டை விட்டு வெளியில வந்தாரு. பக்கத்து ஊர்ல இருக்கிற அவருடைய உறவுக்காரருக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவரை பார்க்க போகணும்னு அவரு நினைச்சாரு. அதனால அந்த இருட்டுல ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு அவரு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவருடைய இன்னொரு கையில ஒரு விளக்கு இருந்துச்சு. பார்வையில்லாத ஒருத்தர் விளக்கு பிடிச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்துல நடக்கிறதுன்னா யாரா இருந்தாலும் அதை பார்த்து சிரிப்பாங்க. ராமையா மெதுவா அடி மேல அடி எடுத்து வச்சு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட வந்தாரு. சரியா அதே நேரத்துக்கு தான் வீரையா பக்கத்து ஊர்ல நடந்த நாடகத்தை பார்த்துட்டு அப்பதான் ஊருக்கு வந்துகிட்டு இருந்தான். தெருவெல்லாம் ரொம்ப இருட்டா இருந்ததுனால அவனுக்கு வழி சரியா தெரியல. ஆனா இளமை இல்லையா, அதனால கைய வீசிக்கிட்டு அந்த இருட்டுல ஏதோ அவன் போட்டு ரோடுங்கிற மாதிரி வேகமா வந்துகிட்டு இருந்தான். வழியில என்ன இருக்குன்னு கூட அவன் பார்க்கவே இல்ல. இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த இருட்டுல அவனுக்கு சின்னதா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. யாரோ எதிர்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் கொஞ்சம் நகர்ந்து நின்னான். பக்கத்துல வந்தப்பதான் தெரிஞ்சது அந்த விளக்கு பிடிச்சுக்கிட்டு வர்றது அவங்க ஊரு ராமையாங்கிறது. ராமையா கையில இருக்கிற குச்சி லேந்தர் விளக்கு பார்த்து வீரையா சத்தமா வாய்விட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த ராத்திரி அந்த அமைதியில அவன் சிரிப்பு சத்தம் ரொம்ப பயங்கரமாவே கேட்டுச்சு. ஓய் ஓய் ராமையா தாத்தா, என்ன இது அதிசயம்? கண்ணு இல்லாத குருடனி, உனக்கு எதுக்குயா விளக்கு? விளக்க பிடிச்சுக்கிட்டா மட்டும் உனக்கு வழி தெரியுமா? பிறப்புலையே குருடனி, இந்த விளக்க பிடிச்சிக்கிட்டு போறது அதிசயமா இருக்கு. உன்னை பார்த்தா அழுவுறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. யாருப்பா நீ?
உன்னோட குரல் ரொம்ப புதுசா இருக்கே. நம்ம ஒரு பையன் மாதிரி தெரியலையே. உன் பேச்சில் இருக்கிற கிண்டல், நீ நடக்கிற நடைய பார்க்கும்போது வீரையாவா? ஆமா நான் தான். நான் நடக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் விஷயத்த சொல்லு. உனக்கு ராத்திரி பகலுன்னு வித்தியாசம் எதுவும் இல்லை தானே? சூரியன் காஞ்சாலும் அமாவாசை இருட்டா இருந்தாலும் ரெண்டும் உனக்கு ஒன்று தானே? அப்படி இருக்கும்போது நீ நடந்து பக்கம் குச்சி போதுமே. இந்த விளக்கு எதுக்கு? யாருக்காக இந்த விளக்க பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்க? கடவுளை உனக்கு பார்வை கொடுக்கலன்னு உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இங்க பாருப்பா வீரையா, என் கையில் இருக்கிற இந்த விளக்கு எனக்கு கிடையாது, உன்ன மாதிரி பார்வை இருக்கிறவங்களுக்கு. எனக்காகவா? எனக்கு எதுக்கு இது தேவை? கடவுள் எனக்கு அருமையான 2 கண்ணை கொடுத்துருக்கான். இருட்டில் கூட பூனை மாதிரி பார்ப்பேன். எனக்கு எதுக்கு இந்த விளக்கு? நீ தான் குருடனா இருந்து ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு கண்ணு தெரியும்பா, அது எனக்கு தெரியும். நீ தான் இருட்டில் எவ்வளோ வேகமாக வர அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதே. உனக்கு கடவுள் கொடுத்த கண்ணு 2ம் இருக்குதான், ஆனால் எதிர்க்க யார் வராங்கன்னு தெளிவாக பார்க்க முடியாது இல்லையா? நீ இருட்டில் வேகமாக வந்து எதிர்க்க நான் வர்றது தெரியாமல் என்னை இடிச்சு தள்ளிட்டா இந்த வயசான காலத்தில் நான் என்ன தான் பண்ண முடியும்? உன் எதிர்க்க வர்ற என்ன மாதிரி ஆளுங்களையும் வயசானவங்களையும் பார்க்க முடியாத கண்ணு இருந்தென்ன புண்ணியம்? அதனால தான் நான் நடக்கிற வழி எனக்கு தெரிய அவசியம் இல்லை, ஆனால் ஏன் எதிர்க்க வர்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரியணும் இல்லையா? இந்த வெளிச்சம் எனக்கு இல்லைப்பா, உன்னோட கண்ணுக்கு தான். ராமையா சொன்னது கேட்டு இவ்வளவு நேரம் திமிரா சிரிச்சுக்கிட்டு இருந்த வீரையா அமைதியாயிட்டான். அவன் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சான், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அந்த திமிர் இன்னும் முழுசா அழியல. அப்படின்னா கண்ணு இருக்கிற எனக்கு எதுவும் தெரியாது, கண்ணு இல்லாத உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ல வரியா? ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. நாங்க படிச்சவங்க, உலகம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். ராமையா அந்த லேந்தர் விளக்க கீழே வச்சு குச்சியோட உதவியால தரையில உக்காந்து, இங்க பாருப்பா, பார்வை வேற அறிவு வேற. உனக்கு கண் பார்வை இருக்கிறதால எல்லாத்தையுமே உன்னால பார்க்க முடியும். ஆனா ஒரு மனுஷனோட மனசும் கூட இருக்கிறவங்க கவலையும் உன் பார்வைக்கு தெரியுதா? இந்த விளக்கு வெளிச்சம் வழியை மட்டும் காட்டக்கூடாது, மனுஷனுக்குள்ள இருக்கிற மனசையும் வெளியில கொண்டு வந்து காட்டணும். என் பேச்சு உனக்கு கோவத்தை வர வைக்கலாம், ஆனா உண்மை எப்பவுமே கொஞ்சம் கசப்பாதான்ப்பா இருக்கும். சரி தாத்தா, நீ சொல்ற அந்த அறிவு என்ன? கண்ணு இருந்தோம் எங்களால் என்ன பார்க்க முடியலன்னு நீ சொல்லு. இன்னைக்கு ராத்திரியே இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். கோவப்படாதப்பா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நீங்க கண்ணால பார்க்கறீங்க, நான் மனசால பார்க்கறேன். இன்னைக்கு காலையில உங்க அப்பா மாணிக்கம் இருக்காரு, அவர் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் குரல் ரொம்ப சோகமா இருந்துச்சு. புள்ள பட்டணத்துல இருந்து வந்திருக்கான்னு சந்தோஷத்தை விட அவன் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான்ற கவலை தான் இருந்துச்சு. உனக்கு தான் 2 கண்ணும் நல்லா தெரியுமே, அப்போ உன் அப்பாவோட கண்ணீர் ஏன்பா உன் கண்ணுக்கு தெரியல? உன்னோட பார்வை அந்த இடத்துல ஏன் குருடாச்சு? எங்க அப்பாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு, அதுக்கு காரணம் நானா? ஆனா அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அதுதான்ப்பா நான் சொல்ற குறை. கூடவே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையான்னு கூட தெரியலனா பார்வை இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அந்த கடவுள் பார்வையை கொடுக்கல, அதனால என்னால எதையும் பார்க்க முடியல. உங்களுக்கு தான் கண்ணு இருக்கே, அப்போ உங்க அப்பாவோட கவலை உனக்கு ஏன் தெரியல? இப்ப இந்த இடத்துல நான் குருடா இல்ல நீ குருடா? எப்பவும் இன்னொருத்தவங்க இடத்துல இருந்து யோசிப்பா, அதத்தான் உண்மையான அறிவாளித்தனம்னு சொல்லுவாங்க. வீரையா அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். ராமையா கேட்ட கேள்விக்கு அவன்கிட்ட பதில் கிடையாது, ஆனா அவனுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. இன்னொரு விஷயம் உனக்கு சொல்றேன் கேளு வீரையா. நேத்து நம்ம தெருவில் இருக்காங்களே லக்ஷ்மி பாட்டி, அவங்க விறகு சுமைய சுமக்க முடியாம விழுந்துட்டாங்க. அப்ப அதே இடத்துல நீ உன் நண்பர்களோட நின்று பேசிக்கிட்டு இருந்த. உன் எதற்கு தான் பாட்டி தவறி விழுந்துட்டாங்க, ஆனா நீங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த பாட்டிக்கு நீங்க எந்த உதவியும் செய்யல. கடைசியில எங்கேயோ இருந்து வந்த ஒரு கூலி வேலை செய்யறவன் அவங்கள எழுப்பி அந்த விறகு கட்ட வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். உன் கண்ணு அவங்க விழுந்ததை மட்டும்தான் பார்த்துச்சு, ஆனா அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கல இல்லையா? அந்த கூலி வேலை செய்யறவனுக்கு இருந்த பார்வை அங்க உனக்கு இல்லாம போச்சே. உண்மைதான் தாத்தா, நான் அவங்கள பார்த்தேன், ஆனா பெருசா எடுத்துக்கல. அவங்க வேலை அவங்களோடதுன்னு நினச்சிக்கிட்டேன்.
இதுதான்ப்பா நீ செய்யற தவறு. நமக்கு என்ன அப்படிங்கிற எண்ணம் தான் ஒரு மனுஷனை இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு வைக்குது. நாம தனியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா தனியா வாழ முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வர்ற கஷ்டம் நாளைக்கு நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? அதுதான் மற்றவங்க இடத்துல நம்மள வச்சு பார்க்கறது. பார்வை இருக்கிறவன் எப்பவும் அவன் வழியை பார்த்துட்டு போவான். பார்வை இல்லாதவன் பக்கத்து வழியில இருக்கிற முள்ளை கூட எடுத்து தூக்கி போடுவான். என் கையில இருக்கிற இந்த விளக்கு மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் அவன் மனசுக்குள்ள ஒரு விளக்கை ஏத்தணும். அந்த விளக்கு அவனுக்காக இல்லாம அவனை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை வர வைக்க ஏத்தணும். வீரையோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. கண்ணு தெரியாதவன், கிராமத்தை சேர்ந்தவன், அறிவு இருக்காது அப்படின்னு இத்தனை நாளா யார நினைச்சுக்கிட்டு இருந்தானோ, ஆனா அவருதான் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை கத்து கொடுத்திருந்தாரு. தாத்தா, ராமையா தாத்தா, என்னை மன்னிச்சிடு. அதிகமா படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற திமிரு என் கண்ணை மறைச்சிடுச்சு. திமிரால கண்ணை மூடிக்கிட்டு போன உண்மையான குருடன் நான் தான். உன் கையில இருக்கிற இந்த விளக்கு உனக்கு வழி காட்டல தாத்தா. திமிரால அழிய போய்கிட்டு இருந்த எனக்கு தான் நல்ல வழியை காட்டி இருக்கு. என் கண்ணுக்கு நான் போட்டு வச்சிருந்த தெர இப்ப விலகிடுச்சு தாத்தா. மற்றவங்களோட இடத்துல இருந்து பார்க்கறதுனா என்னன்னு இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ராமையா சிரிச்சுக்கிட்டே எழுந்திருச்சு நின்னாரு. நாம செய்யற தவற புரிஞ்சுக்கிறது நல்ல பழக்கம்பா. தப்பு செய்யறது மனுஷனுக்கு பழக்கம்தான், ஆனா அதை மாத்திக்கிறது தான் அவன் அறிவு. உனக்கு நல்ல மனசு இருக்கு, ஆனா அகங்காரம் அதை மறைக்குது. நீ இப்பவாவது அதை புரிஞ்சுக்கிட்டியே, போதும். போய் உங்க அப்பா பக்கத்துல உக்காந்து அவர்கிட்ட பாசமா பேசு. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னால யாருக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அதை செய். அப்பதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நிச்சயமா தாத்தா, இனி கண்ணால மட்டும் இல்ல மனசாலையும் எல்லாரையும் பார்ப்பேன். அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்க பார்க்கறேன். இந்த ராத்திரி நேரத்துல எங்க தாத்தா போற? நான் வேணும்னா உனக்கு துணைக்கு வரவா? பக்கத்து ஊர்ல என் சொந்தக்கார பையனுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான் பார்த்துட்டு வர போறேன். எனக்கு துணை வேண்டாம். ஒரு கையில குச்சியும் ஒரு கையில விளக்கம் இருந்தா போதும். எதற்க வர்ற உன்ன மாதிரி ஆளுக்கு நான் தெரியணும்ல. இல்ல தாத்தா, என் திமிர அடக்குன இந்த குருவுக்கு நான் உதவி செஞ்சே ஆகணும். உன் கையில இருக்கிற அந்த விளக்க கொடு. இந்த இருட்டில் நாம 2 பேருமே நடக்கலாம். உன் கூட கொஞ்சம் தூரம் வந்தா என் வாழ்க்கைக்கான வெளிச்சமே தெரியும் போல. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போ. வீரையா கேட்டதுக்கு ராமையாவால மறுத்து பேச முடியல. அதனால அந்த விளக்க வீரையா கையில கொடுத்தாரு. வீரையா அந்த விளக்க பிடிச்சுக்கிட்டு தாத்தாவோட குச்சியையும் பிடிச்சுக்கிட்டு அவரை பத்திரமா சரியான வழியில கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். 2 பேரும் அந்த இருட்டுல பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. தாத்தா, எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது. இவ்வளவு நாளா நான் பட்டணத்துல படிச்சதெல்லாம் வெறும் வயிற்று பழப்புக்கு தான். ஆனா உண்மையான படிப்பு மனுஷங்களோட மனசுக்குள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கிறது. ஆமாப்பா, படிப்புங்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி. அதை வச்சுக்கிட்டு நீ உலகத்தையே ஜெயிக்கலாம். ஆனா மனசு இல்லைனா இன்னொருத்தர் மனசை ஜெயிக்க முடியாதே. நாம சம்பாதிக்கிற சொத்து பத்து பணம் எதுவுமே நம்ம கூட வரப்போறதே இல்லை. நாம 10 பேருக்கு செஞ்ச உதவி, எல்லாருக்கும் கொடுத்த அன்பு, இது மட்டும்தான் எப்பவும் நம்ம பேரை சொல்லும். நேத்து தடுமாறி கீழே விழுந்த அந்த வயசான பாட்டியை பத்தி யோசி. முடிஞ்சா நாளைக்கு போய் அவங்களுக்கு உதவி பண்ணு. அப்ப அந்த அம்மாவோட கண்ணுல ஒரு சந்தோஷம் தெரியும் பாரு. அதை எதாலையுமே கொடுக்க முடியாது. நீ சொல்றது உண்மைதான் தாத்தா. நாளைக்கே அந்த அம்மாவை போய் பார்த்து நான் மன்னிப்பு கேட்குறேன். அவங்களுக்கு எதனா உதவியும் செய்யறேன். கிராமத்துல இருக்கிற மனுஷங்களோட மனசு எவ்வளவு சுத்தம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் படிச்ச படிப்பையும் இந்த கிராமத்துக்காகவே பயன்படுத்துறேன். நீ சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு மனுஷன் மாறணும்னா அதை அவன்தான் முடிவு பண்ணணும். ஒரு சின்ன நிகழ்வு போதும். இன்னைக்கு இந்த விளக்குல இருந்து வந்த வெளிச்சம் உன்னை மாத்தி இருக்கு. இந்த விளக்குல இருந்து வர வெளிச்சம் எவ்வளவு தூரம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்குள்ள இருந்து வருதே இந்த அறிவு வெளிச்சம், அது மட்டும் எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இருக்கணும். 2 பேரும் அந்த லேந்தர் விளக்கு வெளிச்சத்துல பக்கத்தூருக்கு போய் சேர்ந்தாங்க. அன்னைக்கு நாள் ராமையா கூட வீரையா பேசினது அவன் வாழ்க்கைக்கு பெரிய உதவியா இருந்தது. ராமையா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வீரையா அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து ஊருக்கு திரும்பினான். அடுத்த நாள் காலையில சூரியனுடைய ஒளி மெதுவா அந்த ஊர் மேல விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெரிய மனுஷனுங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க வீரையோட அப்பாவும் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு.
வீரையா அங்க வந்ததை பார்த்து மத்தவங்க எல்லாருமே இப்ப யார அவமானப்படுத்த வந்திருக்கானோ என்னவோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீரையா மட்டும் நேரா அவங்க அப்பா கிட்ட போய் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். என்னடா வீரையா, திடீர்னு ஏன் காலில் வந்து விழற? என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என் திமிரால உங்களையும் இந்த ஊர் பெரியவங்களையும் மரியாதை இல்லாமல் நடத்தி இருக்கேன். உங்கள் பக்கத்துலேயே இருந்தும் உங்களை புரிஞ்சுக்க முடியாதவனா இருந்திருக்கேன். நேற்று ராமையா தாத்தா நிறைய விஷயங்களை சொன்னார். பார்வைங்கிறது இன்னொருத்தவங்க இடத்துல இருந்து அவங்கள புரிஞ்சுக்கிறமே, அதுதான் உண்மையான பார்வைன்னு சொன்னார். இனிமே நான் யாரையுமே மட்டம் தட்ட மாட்டேன். உங்கள் எல்லார் கூடவும் சேர்ந்து தான் நான் வாழ போகிறேன். அங்க இருந்தவங்க எல்லாரும் வீரையா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீரையோட அப்பா கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. புள்ளிக்கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்னையில இருந்து வீரையா முழுசாவே மாறிட்டான். ஊர்ல இருக்கிற சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க யாரு இருந்தாலும் சரி எல்லாரையுமே மதிச்சான். அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமையா தாத்தா கிட்ட வந்து அவருடைய அறிவுரைகளை கேட்டுக்கிட்டு இருந்தான். பிறவையிலே கண் பார்வை இல்லாத ஒரு பெரியவர் திமிரா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனோட வாழ்க்கைய சரி பண்ணி அவனை சரியான வழியில நடத்தினாரு. ஒரு மனுஷன் எப்போ அவன் இடத்த விட்டு அவனுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க இடத்துல நின்னு அவங்க சூழ்நிலைய புரிஞ்சிக்க முயற்சி பண்றானோ அன்னைக்குதான் அவன் உண்மையான மனுஷனாவே மாறுறான். அப்பதான் இன்னொருத்தங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும், அவன் கஷ்டத்துக்கு உதவியை செய்ய முடியும். வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடைக்கும்.